இங்கு சண்முகம் அவர்களுடைய மனப்பதிவுகளை பதிவு செய்வார் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, வழக்கம் போல் நானும் எம்டிஎம்மும் கடைசியாக பேசும்படியாக நண்பர் தள்ளிவிட்டார். உங்கள் முன் இங்கு நான் பேச வரும்போது ஒரு மிகுந்த குற்ற உணர்ச்சியோடு தான் உங்கள் முன் வந்து நிற்கிறேன். கண்ணனை பொறுத்தவரை கண்ணனுடைய படைப்புகள், கண்ணனுடைய பங்களிப்பு, கண்ணனுடைய சிறுபத்திரிகை என்னுடைய கடப்பாட்டிற்கு அவர் இது எப்பொழுதும் நடந்திருக்க வேண்டியது. ஆனால் அதில் சோகம் என்னவென்றால், அவரை போன்றே நண்பர்களிடம் அவர் ரொம்பவும் இணக்கமாக இருந்தார். அதனால் அவருக்கு உரிய காலத்தில் எதுவும் நடக்கவில்லை. கல்குதிரையில் ஒரு கட்டுரையில் அவருடைய கதைகள் குறித்து நான் எழுதியிருக்கிறேன். 90களில் இந்த கதைகளில் யதார்த்தம், எதிர்யதார்த்தவாத கதைகள், மேஜிக்கல் ரிலேஷன் எப்படி உருவானது என்பதில் மிக முக்கியமாக என்னுடைய நெருங்கிய நண்பரும் விமர்சகருமான எம்டிஎம் அவர்களுடைய மைத்திரேயி கதை மற்றும் கண்ணனுடைய ஒரு கதையை குறித்து மற்றபடி ஒன்றும் இல்லை, நிறைய நண்பர்கள் இதை குறித்து எழுதினேன். ஆனால் கண்ணனுக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய அவா இருந்தது. தன்னுடைய கதைகள் குறித்து தான் சார்ந்திருந்த கோட்பாட்டாளர்கள் அவரை குறித்த ஒரு தெளிவான ஒரு பங்களிப்பை வைக்க வேண்டும் அல்லது விமர்சனத்தை வைக்க வேண்டும். அவருக்கு ஒரு அவா இருந்து கொண்டே இருந்தது. கண்ணன் இறந்தது முதலில் எனக்கு காலையில் ஒரு 8-8:30 மணிக்கு வழக்கத்துக்கு மாறாக கும்பகோணத்திலிருந்து என்னுடைய நண்பரும் சகப்பயணியுமான ஜமாலன் கூப்பிட்டு, டி கண்ணன் இறந்து விட்டாராம் அப்படி என்று சொன்னார். அடுத்தது ஒரு சில மணித்துளிகளில் வழக்கம்போல் ஸ்ரீகுமார் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி கண்ணன் தவறி விட்டார் அப்படின்னும்போது நான் சொன்னேன், அந்த மாதிரி ஜமாலன் சொன்னார் கண்ணன் இறந்துட்டார். அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினார். அடிக்கடி மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பேசுவார். முதல் எடுத்த உடனே என் தாயாரோட ஒரு பழைய இதை முதலில் நினைவு கூறுவார். அடுத்தது என்னுடைய துணைவியாருடைய உடல்நலத்தை குறித்து கேட்பார். இதை எப்பொழுதும் கிண்டலாக கேட்பார். எப்பொழுதும் மேலும் இன்னும் எல்லா உடல்நலை குறைகளோடு தான் இருக்கிறீர்களா என்பார். அவருக்கு உடல் குறித்த பெரிய அக்கறை அவருக்கு இருந்ததில்லை. அவர் எதையுமே அப்படி பெருசாக நினைக்க மாட்டார். அவரை 2-3 பகுதிகளாக நான் அவர் குறித்து பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். முதலாக நான் அவரை 80களின் பிற்பகுதியில் சுபமங்களா பத்திரிகையினுடைய ஒரு வாசகர் வட்ட கூட்டத்தில் தான் நான் முதலில் சந்தித்தேன். அந்த கூட்டத்தில் அவர் ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தார். நானும் அப்பொழுது ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தேன். நண்பர் ஸ்ரீகுமாரும் ஏறக்குறைய அந்த துறையில் தான் இருந்தார். ரொம்ப பேண்ட்லாம் ஷர்ட் நல்லா இன்சர்ட் பண்ணி பெல்ட்டில் ஒரு ஷூவோட ரொம்ப ஆக்டிவாகவும் வைப்ரண்ட்டான ஒரு ஆளாக நான் முதல் பார்த்தேன். அப்போது அவரை எனக்கு முதல்ல யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நானும் நாகார்ஜுன், தமிழவன் 3 பேரும் இருக்கும்போது அவர் பேச வந்தார். அப்போ அன்னைக்கு தான் எனக்கு கண்ணன் ரொம்ப தெரிய வந்தார். அதன் பிறகு அதிர்ஷ்டவசமாக நான் வசிக்கக்கூடிய அதே திருவல்லிக்கேணி ஜாம்பஜார் பகுதியில் ஒரு 20 தெரு தள்ளி தான் ஒரு மேன்ஷனில் இருந்தார், பெரிய தெருவில். அந்த காலகட்டத்தில் நாகார்ஜுனன் நானும் ரொம்ப நெருக்கமாக பழகி கொண்டிருந்தோம். பின்னணித்துவத்திற்கான சில தொடக்க புள்ளிகள் அப்பொழுது சிறுபத்திரிகையிலே துவங்கி இருந்தது. நாட்டு சுப்ராயன் திரு நாகார்ஜுனன் வீட்டில்தான் முதலில் ஓரிரு சந்திப்புகள் நான் அவரோடு பேசியிருக்கிறேன். அதன் பிறகு ஏறக்குறைய அவர் சென்னையில் வசித்த காலம் முழுக்க என்னோடு தொடர்பில் இருந்தால் நானும் அவரோடு தொடர்பில் இருந்திருக்கிறேன். அவருடைய அந்த மேன்ஷனில் இப்போ சார் விஆர்எஸ் சார் சொல்லும்போது சொன்னார் லத்தீன் அமெரிக்க இலக்கியம் குறித்து. ஏறக்குறைய அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் பெரும்பாலானவர் அவர்கிட்ட கிடைக்காத
லத்தீன் அமெரிக்க கதைகள், நாவல்கள், புத்தகங்கள் அவர் வசம் இருந்தது. அது முழுக்க அவர் டெல்லியிலிருந்து கொண்டு வந்தது. ரோசா, அதுக்கப்புறம் நிறைய ஆத்தர்ஸ், நீங்கள் மார்க்கஸ்லாம் எல்லா கடைகளிலும் கிடைக்கும். குறிப்பாக வந்து ரோசா, அதுக்கப்புறம் வந்து ரூபன் தாரியோ. அவர் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு கூட பண்ணியிருக்கார், ரொம்ப பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. ரூபின்னு, கெம்புன்னு தமிழில் ஒரு கதையை மொழிபெயர்த்திருக்கார். அவருக்கு ரூபன் தாரியோ ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, லட்டின் அமெரிக்கன் மாடர்னிசத்தினுடைய முன்னோடி அவர் ரூபன் தாரியோ. அவரோட அப்படி தான் பழக்கம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவருக்கும் எனக்கும் இருந்த உறவு வந்து ரொம்ப அருகில் இருந்தது. நிறைய புத்தகங்களை பரிமாறிக்கொள்வார். கதைகள் எப்பொழுதுமே அவருக்கு ஒரு விஷயம் அவருக்கு இருந்துச்சு. மெனக்கட்டு எதுவும் செய்யவும் மாட்டார். அப்புறம் அவருக்கு வந்து கதையில் வந்து ஒரு விஷயம் அவர் ரொம்ப தெளிவாக என்ன நம்பினார்னா, அதிகம் எழுதுறது வந்து இலக்கியத்தினுடைய பயனும் கிடையாது, கோட்பாடும் கிடையாதுன்னு அவர் நம்பினார். அவர் என்ன எழுதின வரைக்கும் என்ன எழுதியிருக்கிறன்றதில் அவர் கொஞ்சம் ரொம்ப தெளிவாக இருந்தார். அவருடைய காகித வேதாளம் கதையை நான் அவர் எழுதினோடனே படிச்சிருக்கேன். நிறைய கதைகளை நான் அவருடைய கையெழுத்து பிரதியிலே படிச்சிருக்கேன். அவருடைய கதைகள் அல்லது அவரை வந்து தமிழ் சிறுபத்திரிகை அல்லது தமிழ் சிறுகதை மரபில் அவர் பொருத்த வேண்டும் என்று சொன்னால், நான் இப்போ அவங்க பேசினவங்க எல்லாம் கோணங்கி முதற்கொண்டு அவருடைய குடும்ப பின்னணி, அவருடைய ஊர், அவர் வளர்ந்த கலாச்சாரத்தின் பின்னணி, இவைகள் அவர் மீது என்ன பாதிப்பை உருவாக்கியது என்று எல்லோரும் கூறினார்கள். ஆனால் விமர்சனம் எழுதுபவன் அல்லது கோட்பாட்டு ரீதியாக இயங்கியதின் பயனாக நான் அவரிடம் பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து முதல்ல வந்து கதைகள் வந்து யதார்த்த கதைகளை மறுத்தார். அவர் யதார்த்த கதை எழுதணுன்ற கொஞ்சம் கூட அவருக்கு அந்த ஆட்டிடியூட், அந்த எண்ணம் இல்லை. எதிர்யதார்த்த கதைகள் வந்து அவர் நிறைய படிச்சிருக்காரு. அப்புறம் அவருக்கு வழக்கம் போல் அந்த காலகட்டத்தில் மேஜிக்கல் ரியலிசம் பற்றி இருந்த அந்த விவாதங்கள் வந்து அவரை ரொம்ப ஊக்குச்சு. அதில் வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டார். கதை என்பது வந்து யதார்த்த கதைகள் கூறுவது போல் அது வந்து பொருண்மை குறித்ததுன்னு அவர் முதல்ல நினைக்கல. அவர் வந்து கதை எழுதுறது வந்து ஒரு நரேஷன், ஒரு கதையாடல் என்று அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது கதைகளை பற்றி. அப்புறம் வடிவம் குறித்து அவருக்கு ரொம்ப அக்கறை இருந்தது. வடிவம் என்பது கதையாடல் தான் அவர் நம்பினார். நரேஷன் தான், நரேட்டிவ் தான் ஒரு கதையுடைய ஸ்ட்ரக்சர்னு அவர் ரொம்ப நம்பினார். அடுத்தது வந்து ஒரு அடுக்கில் எழுதுகிற கதைகள் வந்து அவருடைய கதைகள் கிடையாது. பல அடுக்குகளில் ஒரு கதை எழுதுவார். ஆனால் அவருக்கு என்ன ப்ராப்ளம், அவருடைய கதைகளுடைய முக்கியமான அம்சமாக இந்த பின்னமைப்பியல் அல்லது பின்னணித்துவ கோட்பாடிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஒப்பேக்கான ஒரு இடத்துல இருந்தால் அவருடைய கதை துவங்கும். அந்த ஒப்பேசிட்டின்றது வெளியிலிருந்து நமக்கு பார்க்கும்போது கதை முழுக்க உள்ள நமக்கு தெரியாது. ஆனால் கதைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கதை சொல்லியின் குரலுக்கு வாசகன் நல்லா தெரியும். இது அவருடைய கதைகளுடைய மிக சிறந்த ஒரு கூறு. இது நான் தமிழ் நவீனத்துவத்தில் ரொம்ப பேரிடம் நான் பார்த்தது கிடையாது. அவருடைய நவீனத்துவம் குறித்து சங்கராம சுப்ரமணியம் பேசும்போது சொன்னார், அந்த நவீனத்துவம் அவரில் என்ன ஆச்சுன்றதுக்கு நான் ரொம்ப அவர்கிட்ட பேசி பழகி அவருடைய எழுத்துக்களை பார்க்கும்போது நான் உணர்ந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஃபியூடல் வேல்யூஸ், நில உடைமை சமூகத்தினுடைய விழுமியங்களுடைய தகர்வை வந்து அவரால் தாங்கிக்க முடியல. ஆனால் அவர் வந்து தான் மாடர்னாக இருக்கணும்னு நம்பினார். மாடர்னிசத்தினுடைய வேல்யூஸ் எடுத்துக்கிட்டாரு. தமிழ் மாடர்னிசத்தினுடைய போதாமைகளை ரொம்ப நல்லா உணர்ந்திருந்தார். ஏன்னா தமிழ் மாடர்னிசம் முழுமையாக கனிந்து ரைப்பான ஒரு சிச்சுவேஷன் 80s பிற்பகுதியிலிருந்து வந்தார். தமிழ் மாடர்னிசத்தை வந்து இழந்த பாலிட்டிக்ஸ், அரசியல் நீக்கம் ஒன்று, அப்புறம் தன்னிலையும் அகத்தனிமையும் குழப்பி கொண்ட ஒரு இடம். எது தன்னிலை, எது வந்து அகத்தனிமை? தன்னிலை அழிப்பது கதையாளருடைய பணி என்று அவருக்கு ரொம்ப நல்லா நம்பினார்.
தன்னிலையை உருவாக்குவதும் தன்னிலையை கட்டமைப்பதும் தன்னிலையை நிறுவுவதும் ஒரு வகையான இலக்கிய அதிகாரம் என்று அவர் உணர்ந்தார். அந்த அதிகாரத்தை தகர்க்கணும்னு அவருக்கு விரும்பியோ விரும்பாமலோ அன்கான்சியஸ் அவருக்கு இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் அவருக்கு அந்த கோட்பாடுகளோட இருந்த நெருக்கம். பெரும்பகுதி அவர் அவங்களோட ரொம்ப பழகி நின்றார். நிறைய புத்தகங்கள் அவர் லத்தீன் அமெரிக்க இலக்கியங்கள் பற்றி அவருடைய கோட்பாடுகள் அவருடைய அவதானிப்புகள்லாம் அவருக்கு அந்த இதுக்கு ரொம்ப உதவுச்சு. அடுத்தது அவருடைய இன்னொரு அவரை நான் கரெக்டாக ஒரு ஆளோட சொல்லணும்னா மற்றவங்க யாருக்கும் அது தெரிஞ்சிருக்கு. அதான் நான் நினைக்க முதல் முறையாக அவங்க குடும்பத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன். அவங்க தம்பியை அவருக்குள்ள அந்த நிலவுடைமை சமூகத்தினுடைய விழுமியங்கள் தகர்வனுடைய இழப்பை அவரால் தாங்க முடியல. ஆனால் மாடர்னிசத்தில் இருந்துக்கிட்டு அதை தாங்க முடியாமல் முழு மாடர்னிஸ்டாகவும் மாற முடியல. அப்படி ஒரு பேரடாக்ஸ்குள்ளே அவர் இருந்துக்கிட்டே இருந்தார். எப்பொழுதும் ஒரு ஆளை ஸ்ரீரங்கத்தை பற்றி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுவாக தான் அவர் கடைசி காலத்தில் இருந்தார். யானை சடோன்னு ஒருத்தர் சொல்லுவார். யானை சடோன்னு ஒருத்தரை சொல்லுவார். சடகோப்பன் யானை சடோம்பார். அவர் ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்தில் பெரிய பதவியில் இருந்து அந்த பதவியெல்லாம் விட்டுட்டு ரொம்ப விசிராந்தியாக ஒரு யானை கடியில் ஸ்ரீரங்கத்து கோயிலில் எந்த பெரிய எண்ணங்கள் இல்லாமல் உட்காந்துருப்பார் அப்படின்னு அவர் அதை தொடர்ந்து அந்த இமேஜ் அவருக்கு வந்தது. ஆனால் அவருடைய தன்னிலையை நான் பார்த்தது, அவருடைய எழுத்து, அவருடைய வாழ்க்கை அதிலிருந்து பார்க்கும்போது அவர் யானை சொடவை கிடையாது. மாடர்னிசத்துக்குள்ள ஃபியூடல் வேல்யூஸ் தகர்ந்ததில் ஒரு மனிதன் மாடர்னிசத்துக்குள்ளிருந்து அந்த இழப்பையும் தாங்க முடியாமல், அந்த இழப்பிலிருந்து மீளவும் முடியாமல், முழு மாடர்னிஸ்டம் மாறாமல் மாடர்னிசத்துக்குள்ளே உருவாகக்கூடிய அந்த காஃப்கானுடைய ஒரு கரப்பாம்பூச்சியினுடைய அந்த மெட்டமாஃபாசிஸில் வரக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி அவர் அந்த தவிப்பிலேயே இருந்தார் கடைசி வரைக்கும். கம்ப்ளீட் மாடர்னிஸ்டாகவும் அவரால் வாழ்க்கையில் மாற முடியல. ஏன்னா அந்த வேல்யூ சிஸ்டத்துக்குள்ளேருந்து கம்ப்ளீட்டாக அவர் வெளிலவும் வர முடியல. ஆனால் அவர் கதைகளில் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்புறம் அவருடைய கதையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ராக்மெண்ட்ரியாகவே இருக்கும். நரேட்டிவ் ரொம்ப யூனிலீனியர் நரேட்டிவ் எழுதவே மாட்டார். ஒரே ஆற்றொழுக்கா அப்படியே நூல் படித்த மாதிரி எழுதுகிற பழக்கம் அவருக்கு கிடையாது. அந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட்ரியாக எழுதிக்கிட்டே இருப்பார். அதுக்கு அவர் குறிப்பாக தமிழில் அந்த மாதிரி அவருக்கு முன்மாதிரிகள்லாம் அவருக்கு இருந்ததாக எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா இலக்கிய ஆளுமைகளும் அவர் ரொம்ப கிண்டலாக பார்ப்பார். நான் அதை என் கட்டுரையில் எழுதியிருக்கேன். தமிழில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமைகளை தமிழ் சினிமாவின் குணச்சித்திர நடிகர்களோடு ஒப்பிட்டு பேசுவார் ஒவ்வொருத்தருக்கு. நான் யாருன்னு சொல்லலை, ஆனால் அவர் சொன்ன குணச்சித்திர நடிகர்கள் யாருன்னா எஸ்வி ரங்காராவ், எஸ்வி சுப்பையா, மேஜர் சுந்தரராஜன், தேங்காய் சீனிவாசன். ஆனால் ஒருத்தர் நான் ஏன்னா என்னுடைய ஆசிரியர் அவர் தமிழவனை என் எதிர்க்கு சொல்லுவார், பழைய செந்தாமரை மாதிரியே இருக்கிறாரு அவர் மாதிரி. அவர் சொல்லுவார் செந்தாமரை மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு. அவர் இறந்த பிறகு நான் தமிழவனுடைய பேசும்போது முறை சொன்னேன், சார் உங்களை அவர் செந்தாமரைன்னு சொன்னார்னு ரொம்ப சிரிச்சார். இதில் இருக்கிற அந்த அப்பா ஒரு கதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதை அவர் அப்பா கனவு மற்றும் ஒரு கதை. வித்தியாசம் பத்திரிகை நாங்கள் 90களில் ஆரம்பிக்கும்போது நாகார்ஜுனன் நானும் முதல் முறை பெங்களூருக்கு போயிட்டு இப்படி ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம் பின்னவணியத்துவத்துக்காகன்னு பேசும்போது இலக்கிய விமர்சனத்துக்காக அடுத்த முறை சொல்லும்போது கண்ணன் கூட வந்தார். கண்ணனை அதில் ஆசிரியர் குழுவில் சேர்த்தோம். அப்போ அவர் எழுதின கதை இது. இந்த கதையை படிச்சுட்டு தமிழன்கிட்ட சொன்னார், இந்த ஆள்கிட்ட ஏதோ மௌனி மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு அந்த ஆள்கிட்ட அப்படின்னு சொன்னார். அப்போ அவர்கிட்ட கார் கிடையாது, ஒரு பழைய இன்சூசிக்கு வச்சுருப்பார். அந்த இன்சூசிக்கு ஒரு இடத்துல நாங்கள் தங்கி இருந்த இடத்துக்கு பார்க்க வருவார். அவர் அப்படி அந்த எரெக்டாக உட்காந்துன்னு வண்டி ஓட்ட சொல்லுவார், பாரியா நல்ல செந்தாமரம் மாதிரியே இருக்கிறாரியா இல்லை. எனக்கு மற்றபடி அவர் யாரை எஸ்வி ரங்காராவ் சுப்பையான்னு சொல்ல எனக்கு நான் சொல்ல விரும்பலை. அது தேவையில்லாத கான்ட்ரவர்சியை உருவாக்கும். அது ஆஃப் த ரெக்கார்டு அது.
அப்புறம் மியூசிக்கில் வந்து அவருக்கு ரொம்ப அபரீதமான ஈடுபாடு இருந்தது. குறிப்பாக இந்துஸ்தானி பாடல்களில் வந்து சாரங்கி எங்கே வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்றது ரொம்ப இதுவாக சொல்லுவார். கிளாசிக்கல் மியூசிக்கில் வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸ்ட்ராஸுடைய ப்ளூ டேன்யூப் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்புறம் ஆனால் அங்கேயும் வந்து அவருக்கு மாடர்ன் மியூசிக் அவருக்கு அவ்வளோ பிடிச்சதில்லை. அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ரொம்ப வெஸ்டர்ன் கிளாசிக்கலும் ஜாஸ் நிறைய நான் கேட்பேன், ப்ளூஸ் நிறைய கேட்பேன். அவர் கேட்க மாட்டார். அவர் அதுக்கு அவ்வளோ இது இருக்காது. ஆனால் கிளாசிக்கல் மியூசிக் ரொம்ப நல்லா கேட்பார். தமிழ் சினிமா பாட்டு சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் கேட்பார். ஆனால் வெளியில் இருக்கிறவங்க நினைக்கிற மாதிரியான அவர் சீரியஸாக இல்லாத ஆள் கிடையாது. அவர் உள்ள ரொம்ப டர்புலண்ட்டான ஒரு ஆள். சும்மா வெளியில் பார்க்க அவர் இப்படியெல்லாம் பேசுவாரை தவிர, இந்த ஏஞ்சலா கார்டன் நாவலில் ஒரு கோமாளி ஒருத்தவன், ஒரு சர்க்கஸில் ஒரு கோமாளி வருவான். ஆனால் அவன் தான் அதில் ரொம்ப பயங்கரமான ஒரு இது வச்சுருப்பான். அது மாதிரி அவர்கிட்ட ஒரு தன்மை உண்டு. அவர் நினைக்கிற அளவுக்கு அவர் சும்மா சிரித்து பண்ணுறது வந்து எல்லாத்தையும் விளையாட்டாவோ அக்கறையின்மையோடையோ அவர் இருந்ததில்லை. அவர் குறிப்பாக இலக்கியத்திலும் குறிப்பாக வந்து அவர் வந்து மாடர்ன் தியரிஸ் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்தார். லெவிஸ்ட்ராஸ் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக பிடிக்கும். ஒரு முறை பேசும்போது அவருடைய கதைகளில் இப்போ பற்றி பேசுகிறாங்க இல்லையா, அந்த அயற்சி இதெல்லாம், எனக்கு அது ஒரு முறை ஜேம்ஸ் ஜாய்ஸ் பற்றி ஃபெட்ரிக் ஜேம்ஸ் எழுதின ஒரு கட்டுரையில் ஏன் ஒரு சாப்டர் ரொம்ப போரிங் நரேட்டிவாக இருக்குது அப்படின்றதுக்கு அவர் எழுதியிருப்பார். அது வந்து மாடர்ன் லைஃபுடைய போர்டம் அப்படியே கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைச்சார். ஆனால் இவருக்கு வந்து அந்த போர்டம் வந்து இவர் அதை வந்து பேரடி ஆகியிருக்காரு. இவருக்கு அது ரொம்ப ரொம்ப எளிமையாக கை வரும். அப்புறம் ரெண்டாவது வந்து படிக்கிறதே வந்துங்க, அவர்கிட்ட இன்னொரு நல்ல விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 15-20 வருஷம் என்கிட்ட அவருடைய 2-3 புத்தகம் இருந்தது. ஞாபகம் வச்சுட்டு கடைசியில் வாங்கினார் ஒரு வாட்டி. அதில் நான் நினைக்கிறேன் ஒரு 4 கட்டுரை கோணங்கி கல்கத்தையில் போட்டிங்க. அப்போகாலிப்ஸ் ஒன்று ஒரு லாட்டின் அமெரிக்கன் ஃபிக்ஷன் பற்றி வந்து ரொம்ப நல்ல கட்டுரை தொகுப்பு. ஃபியோன்டஸுடைய டெரனாஸ்ட்ரா பற்றி எல்லாத்த பற்றி ஒன்று இருக்குது. அப்புறம் போர்ஹஸ் அண்ட் கபாலான்னு ஒரு புத்தகம். அவர் ஏன் அவருக்கு அந்த மாதிரியான எழுத்தில் வந்து அவ்வளவு இது இருந்துச்சுன்னா, வெளியில் அப்படி இருப்பார். அப்புறம் இன்னொன்று வந்து எதையுமே தனக்கானது சொந்தம்னு அவர் நினைச்சதே கிடையாது. புத்தகங்கள் எதுலேயுமே இது என்னது ஒருத்தர்கிட்ட கொடுத்தா போய் அதை திருப்பி வாங்கிறது, ஃபாலோ பண்ணுறது, அதெல்லாம் அவர்கிட்ட இருக்காது. அவர் படிப்பார், படிச்சுட்டு இன்னும் 4 பேர் கொடுப்பாரு. அப்புறம் அவருடைய பெட்டுக்கு அடியில் எல்லாம் இருக்கும். அது உள்ள ஒரு பாக்ஸ்லேருந்து எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பாரு. என்கிட்ட கடைசியாக பேசும்போது கேட்டார், சரி நீங்கள் இவ்வளோ ஜாஸ்க்கு ஏதாவது ஒரு ஜாஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். கேட்டார். அப்போ நான் மைல்ஸ் டேவிஸுடைய ஸ்கெச்சஸ் ஆஃப் ஸ்பெயின்னு ஒரு ஆல்பம் ஒன்று சொன்னேன். அது கேட்டார். ஆனால் அவருக்கு அவரால் அதுக்குள்ளே போக முடியல. அவருக்கு ஒரு ட்ரெடிஷனுக்கும் மாடர்னிட்டிக்கும் நடுவில் ஒரு பெண்டுலம் மாதிரி அவர் ஸ்வே ஆகிட்டே இருந்தார். அவரால் வந்து முழுமையாகவும் வர முடியல. கடைசியில் ஏறக்குறைய அவர் வந்து அவர் கொஞ்சம் ஒரு நஸ்டாலஜிக் செட்டில்மெண்ட் வந்துடுச்சு அவருக்கு. அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போனது, அங்கே இருந்தது, அது வந்து அவர் வந்து அது கிரவுண்டிங்கா இல்லை அது வந்து இன்கேப்பபிலிட்டியானே புரியல. பிகாஸ் அவருக்கு நிறைய ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் வந்துடுச்சு, ஹெல்த் சேலஞ்சஸ் வந்துடுச்சு. ஆனால் படிக்கணும், எழுதணும்னு ரொம்ப ஆவலாக இருந்தார். தொடர்ச்சியாக வந்து பேசும்போதெல்லாம் வந்து எல்லா நண்பர்களையும் குறித்து பேசுவார். அவருடைய கவிதை தொகுதி வந்து யாவரும்னு ஒன்று போட்டாங்க. அதன் பிறகு எழுதின கவிதை தொகுப்பு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் அது வந்து தள்ளி தள்ளி போய் இதுவாயிடுச்சு. அவருடைய அப்பா கதையில் வரக்கூடிய ஒரு இடத்த வந்து நான் இங்கே சொல்லணும்னு விரும்புகிறேன். இந்த முழு கதைக்குள்ள நடுவில் ஒரு இடத்துல வந்து கதையின் துவக்கத்தில் இன்னும் ஒரு இடத்துல வந்து வருது. அதில் பார்த்தீங்கன்னா, உன் நினைவுகளை இழக்க பார்க்கும் சாட்சிகள் நிரம்பி விட்ட இவ்வூர் இனி வேண்டாம். உன் குழந்தைகளின் ஞாபகங்கள் வேறு வடிவத்தில் மீண்டும் தொடக்கட்டும். காலம் உனக்கு சகல சௌகரியங்களையும் அளிக்கட்டும். ஒன்று. அப்புறம் பனை மட்டைகள் உதிர்ந்தன, அவ்வோலைகள் எழுத்துகள் காண கிடக்கின்றன. மொத்த கதையுமே
நடுவில் ஒரு கதையில் இந்த குறிப்பு வருது. பாரசீக வியாபாரி ஒருவர் பின்னால் அப்பா ஓடிக்கொண்டிருந்தார். தன் மனைவியை கொன்றதற்காய் சிறையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். நதியின் மூலத்தை தேடி இன்னும் கல் சக்கரத்தின் பின்னால் அவர் ஓடிக்கொண்டிருந்தார். தொலைதேசம் ஒன்றில் வேறொரு மனைவியுடனும் அவரதும் குழந்தைகளுடன் இல்லறத்தில் துவங்கியிருந்தார். அரசாங்கத்துக்கு இருக்கான போராட்டத்தை தலைமறைவு வாழ்க்கையில் பாதாள அறை ஒன்றில் வரைபட உதவியாளராக பணியாற்றினார். திண்ணைகள் சூழ்ந்த நகரம் ஒன்றில் சீட்டு விளையாடி கொண்டிருந்தார். கடைசியில் அவர் அதை எழுதும்போது, நிச்சலமாய் இருந்த கிணற்றில் முகம் பார்த்த குரங்கை அந்நியர் விரட்டினார். இந்த நிச்சலமாய் இருந்த கிணற்றில் முகம் பார்த்த குரங்கை அந்நியர் ஒருவர் விரட்டினார்ன்றது ரொம்ப அந்த கதையினுடைய மொத்த நேரட்டிவ் கேப்பபிலிட்டியும் ஒரு சின்ன ஒரு ஃபிஷன் பாயிண்ட் மாதிரி ஒரு இடத்த அவர் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த அதை கிணத்துக்குள்ளே பார்க்குறது ஒரு அந்நியர் விரட்டுறாருன்ற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் அந்த அவருடைய கதைகளுடைய கெப்பாசிட்டி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம வாசகர்களுக்கு புரியும். அது நம்ம வெறும் கதையாக படிக்கும்போது அப்படி தோணும். நீங்கள் சட்டுன்னு எடுத்து நீங்கள் அந்த வரியை படிச்சிங்கன்னு வச்சிங்களேன். நான் அவர் இறந்த பிறகு நான் தொடர்ந்து 3 எனக்கு அவருக்கு உடனடியாக நான் முகநூலில் அன்றைக்கி எழுதலை. ஏன்னா என்னுடைய முதல் பேராசிரியர் தமிழன்மன் இறந்துருந்தார். நான் பார்க்க போயிட்டு வீட்டுக்கு உடனே அடுத்த நாள் இது வருது. அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கண்ணனை பற்றி எழுதும்போது அவ்வளோ விஷயங்கள் வருது. அவர் கவிதைகள் கடைசியில் அவருக்கு அவர் ரொம்ப விரும்பி எழுதினார். நான் கதை கேட்டேன், ஏன் நீங்கள் கதை எழுதலை? இல்லை, இப்போ அந்த மனநிலையில் தான் இருக்குதுன்னு நான் அவருடைய ஒரு கவிதையை படித்து விட்டு நேரமாக நான் உங்களுக்கு முடிக்கிறேன். இது அவருடைய எழுத்துக்கள் குறித்தும் நாம் சொல்லலாம், அவரை குறித்தும். வராமல் இருப்பவன் அல்ல, அவ்வப்போது செல்பவன் தான். சமீப காலமாய் அவன் வருவதில்லை. இன்று அவன் வந்தபோது வாராமலே இருந்தவன் செல்வது போல் இருந்தது. குளிர்கிறது வீடு. இன்னும் ஒரு கவிதை. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பூட்டுக்களை இழந்த பொது உடைமை பூட்டுக்களை இழந்த பாருங்க. இந்த வரி அவருடைய அரசியல் பார்வை, அவர் அந்த பிரம்மராட்சஸில் நடத்தும் போது கலைஞனுக்கு சுதந்திரம் வேணும்னு சொன்னார்ல, அதுக்கு ஒரு இடம் எழுதியிருக்காரு. சாவிகளை இழந்த பூட்டுக்கள் நான் கண்டிராத என் கற்கால முதல் முனையில் பிராமி லிபியில் நாளை விடுமுறை என்று எழுதியிருந்தது. அந்த கவிதை முழுக்க எழுதிக்கிட்டே வர்றாரு என்னென்னு. அதில் ஒரு இடத்துல பூட்டுக்களை இழந்த பொது உடைமை சாவிகள்னு ஒரு வரி வருது. அவருக்கு அது சோஷலிஸ்ட் ரியலிசம் பற்றி வந்த கட்டுரைகள் மேலே அந்த இலக்கிய விமர்சனத்து மேலே அவருக்கு ஒரு பெரிய விமர்சனம் எப்பவும் இருந்துக்கிட்டே இருந்தது. அதை அவர் ஏற்றுக்கிட்டே இருந்தது. அந்த ஃபோட்டோ ரியலிசம்ன்றது அதுக்கான ஒரு இதுவும் அந்த பொலிட்டிக்கல் ஓவர் டோன்ஸ் அவர்கிட்ட எப்பவுமே உண்டு. வெளிப்படையாக அதை அவர் வெளிப்படுத்தியது கிடையாது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை முழுமை என்று பேசுவதை விட பகுதிகளில் ஃப்ராக்மெண்ட்டாக ஒரு ஃப்ராக்மெண்ட்டும் அவர் தன்னை அதிலிருந்து தன்னிலையை தகர்த்து கொண்டே வாழ்ந்தார். எதையும் எதிர்பார்த்ததும் கிடையாது. நண்பர்களிடம் பேசுவது 80களின் அந்த சிறுபத்திரியினுடைய ஸ்பிரிட் படிக்க தீவிர வாசிப்பு, தீவிர விவாதம், தீவிரம் எழுதுவதோடு நிறுத்தி கொள்வது. அதை சென்று மார்க்கெட்டிங் பண்ணுற வேலை அவருக்கு என்றைக்குமே நடந்தது கிடையாது. அவர் அதனால தான் ரொம்ப கம்மியாகவும் எழுதினார். அவர் பெருசாக ப்ராலிஃபிக்காக எழுதணும்னு அவர் விரும்பினதில்லை. அவர்கிட்ட இன்னொரு ஆட்டிடியூடு இருந்தது. ப்ராலிஃபிசிட்டி ரிடண்டன்ட் ஆகும்னு அவர் நம்பினார். அதிகம் எழுது ரிடண்டன்சியை வரும், ஒரே விஷயத்தை திருப்பி அதை செய்ய வரும் அப்படின்றது அவர் ரொம்ப விரும்பினார். அதில் குறிப்பாக அவருக்கு ஒரு இதுவும் இருந்தது. அவரை குறித்து பேசுறது ரொம்ப நன்றி. கண்ணனை குறித்து ஒரு மன ஓவியத்தை வழங்கி சென்ற சண்முகம் அவர்களுக்கு நன்றி.